ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு புரட்சித் தலைவர் புரட்சி தலைவி அம்மா இருவரும் தெய்வங்களை வணங்கி எங்களது எதிர்கட்சி தலைவரும் வருங்கால முதல்வர் அண்ணன் எடப்பாடியாரையும், எதிர்கட்சி கொறடா அன்பு சகோதரர் SP வேலுமணி அவர்களையும், எதிர்கட்சி துணைத் தலைவர் RP உதயகுமார் அவர்களையும் வணங்கி இளந்தமிழர் இலக்கிய பயிற்சி பட்டறை திட்டம் 2000 ரவியும் சொல்லிருக்க. அப்புறம் சொல்லலாம் தலைவர். 2012ஆம் ஆண்டில் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களால் உருவாக்கப்பட்டது. இத்திட்டத்தின் இளைய தலைமுறையினை எழுத்தாளராகவும் இளைஞராகவும் பேச்சாளராகவும் உருவாக்கும் வகையில் கோவை வடக்கு தொகுதியுள்ள கல்லூரிகள் மற்றும் பள்ளிகளில் பயிலும் மாணவர்கள் அனைவருக்கும் ஒன்றிணைந்து பயிற்சியினை கொடுத்து மாணவர்களின் படைப்பாற்றல், எழுத்தாற்றல் மற்றும் பேச்சாற்றல் உலகமெங்கும் புகழ்பெறும்படி உருவாக்க வேண்டும் என மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். ஏற்கனவே மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே நான் பதிலேயே சொல்லியிருக்கின்றேன். வரும் ஆண்டில் கோவையில் நடத்துவது குறித்து பரிசீலிக்கப்படும் என்று. காரணம், அங்கு வரக்கூடிய மாணவர்கள் சுமார் தங்குவதற்கு 200க்கு மேற்பட்டவர்களுக்கான தேவைப்படுகிற வசதிகள் இருக்கும் பட்சத்தில் அதையெல்லாம் கலந்து பேசி துறையினுடைய அலுவலரோடு கலந்து பேசி வரும் ஆண்டில் நடத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். மாண்புமிகு உறுப்பினர் அம்மன் கே அர்ஜுனன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, பல தொழில்நுட்பங்களை கண்டு அனுமதியுடன் வினாக்கள் விடைகள் நேரம் நீட்டிக்கப்படுகிறது. பல தொழில்நுட்பங்களை கண்டுபிடித்த விஞ்ஞானி GT நாயுடு அவர்களுக்கு மணிமண்டபம் சிலையை அமைத்து தர அரசு முன் வருமா என்று தங்கள் மூலம் அமைச்சர் அவர்களை கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆணைக்கிணங்க மரியாதைக்குரிய நினைவில் வாழும் GT நாயுடு அவர்களுக்கு கோவையில் சிலை அமைப்பதற்கு அரசால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான இடமும் நேற்றைய முழுமையாக மாவட்ட ஆட்சித்தலைவரோடு கடந்த வாரம் பேசி இறுதி செய்யப்பட்டிருக்கிறது. விரைவில் சிலை அமைக்கப்படும் GT நாயுடு அவர்களுக்கு.